ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டே 5 ஆஃப் வாழ்க்கை சீரீஸ். இன்றைக்கி இந்த டே என்னோட லைஃப்பில் நிறைய மறக்க முடியாத மெமரிஸை கொடுத்துருக்கு. அது என்னென்னு போக போக வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங் சுத்தமாக எந்திக்கவே முடியல. பெருசாட்டு இன்றைக்கி ஜிம்முக்கு பிஸ்கட் போட்டுடலாமான்னு யோசித்தேன். திரும்ப நம்ம தோழர் தான் ஃபோன் அடிச்சு வா ஒழுங்காக ஜிம்முக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. இன்றைக்கி வார்மப்லாம் முடிச்சுட்டு நம்ம ஷோல்டர் டே தான். எப்போதும் போல் ஷோல்டர் சும்மா தெறிக்க விட்டுட்டு நம்ம வீடியோஸ்லாம் எடுக்கும் போதும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, எடிட் பண்ணும்போதும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னு தெரியல, யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ அப்லோட் பண்ணும்போது மட்டும் குவாலிட்டி ரொம்ப அடி வாங்குது. என்னென்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி ஜிம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு மீல் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜுக்கு தான். என்னோட மறக்க முடியாத டேஸ், ரொம்ப பிடிச்ச டேஸ், நான் ரொம்ப மிஸ் பண்ணுற டேஸ் எல்லாமே என்னோடய காலேஜ் லைஃப் தான். ஏன்னா நான் காலேஜ் ரொம்ப நாள்லாம் போகலை, அதிகபட்சமே 1 இயர் தான் படித்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக நான் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாகிட்டு எனக்கு இப்போ என் காலேஜுக்குள்ளே போனதும் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிருச்சு. அந்த ஃபீலிங்ஸோட அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு வந்து நல்லா ஃபுல் கட்டிட்டு அப்படியே நம்ம தோழியை கூட்டிகிட்டு நேராக சரவணா ஸ்டோருக்கு போயாச்சு. அவங்களும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி தர சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் போனேன். ரொம்ப நேரமாக நின்று பார்த்தோம். எவ்வளோ நேரமாக பார்த்தோம் தெரியாமல் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. அது என்னமோ தெரில, இவ்வளோ கலெக்ஷன் இருந்தும் இவ்வளோ டைம் இருந்தும் அவங்களுக்கு இதில் இருந்தால் எதுவுமே பிடிக்கல. கடைசியில் வேண்டான்னு தான் ரிட்டன் வந்தோம். வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டதுனால இப்போ இரவு சாப்பாடை கடையில் பார்த்து விட சொல்லி வீட்டில் சொல்லிட்டாங்க. அது அன்றைக்கி நேராக பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டோம். 2 தோசையும் ஒரு சப்பாத்தியும் வாங்கி சாப்பிட்டோம். அது என்னன்னு தெரில, இவ்வளோ நாள் சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கடை. இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம வீரவநல்லூர் பஜாரில் நாகர்கோவில் பக்கத்துலேயே இருக்குது. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. மறக்காமல் ஒரே ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ்.